ஹாய் மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ ஒன்லி கால்பந்து. இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பான வீக் 5 உடைய அ ஒரு மனக்குமுறல் என்று ஆரம்பிக்கலாம். அதாவது வந்து செல்சியோட நிலைமை வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையா இருந்தது இந்த வீக்கு. ஒரு ஆர்சனல் வெர்சஸ் மேன் சிட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெப் குவார்டியோலாவோட ரொம்ப ஒரு பிராக்மேட்டிக்கா, பயங்கர டிஃபென்சிவா, ஒரு போரிங் கேம்னு கூட சொல்லலாம். டாட்னம் வெர்சஸ் பிரைட்டன் வந்து ரொம்ப ஒரு அருமையான மேட்ச்சு. அ ரொம்ப பேக் அண்ட் ஃபோர்த்தா ஒரு 2-2 ட்ரா பார்த்தோம். அண்ட் லிவர்பூல் வழக்கம் போல டார்பில வந்து தி க்ரூஸ்டுன்னு சொல்ல முடியாது. பட் அகைன் ஒரு கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டாங்க. கிரீலிஷோடைய கமெண்ட்ஸ்லாம் கூட ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஸோ நெறைய நடந்திருக்கு இந்த வாரம். அண்ட் ப்ரொமோட் ஆன டீம்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் 5 வாரமா ரொம்ப கலக்கலா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இத பத்திலாம் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பட் முதல்ல வந்து என்னுடைய என் குமுறல கேளுங்க அப்படின்ற மாரி கடைசியா செல்சி வந்து ஓல்ட் ட்ராஃபர்ட் போயி வின் பண்ணி 13 வருஷம் 13 ஆகுது. வருஷம் ஆச்சு. அண்ட் 13 வருஷத்துக்கு முன்னாடி சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் வந்து யுனைட்டடோட கோச்சா அதாவது இந்த 13 வருஷத்துல யுனைட்டட் வந்து மேல, கீழ, மேல, கீழன்ட்டுன்னு அதுவும் இந்த சீசன் வந்து தே ஆர் ராக் பாட்டம். போய் ஒரு டீமால தோக்க முடியும். அது செல்சியால மட்டும் தான் முடியும். இந்த FIFA வேர்ல்ட் கப் ஆப்பிரிக்கால நடக்கும்போது வந்து எல்லாரும் சூனியம் வச்சிருவேன். போஸ்ட் பிளாக் பக்கெட்ல போய் மேஜிக். மந்திரிச்சு வச்சுட்டு வருவேன். பிளாக் மேஜிக் பண்ணுவேன். ஓல்ட் ட்ராஃபர்ட் கர்ஸ் இஸ் ரியல் அப்படின்ற மாரி மேட்ச் இருந்தது. என் பாயிண்ட் ஆஃப் வியூ செல்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முன்னாடி ராகுல் உன்கிட்ட கேட்கிறேன். வாட் வென்ட் ராங்? ஒரே ஒரு விஷயம் தான். போன சீசன் தான் மரெஸ்கா போன சீசன் தான் ஆர்னே ஸ்லாட் பிரீமியர் லீக் வந்தான். போன சீசன் லிவர்பூல் ஹேட் அ சிமிலர் சிச்சுவேஷன். லிவர்பூல் வர்சஸ் ஃபுல்ஹாம். ராபர்ட்சன் வந்து ரெட் கார்டு வாங்கிடுவான். த அப்ரோச் ஆஃப் த கேம் ஆஃப்டர் கோயிங் 10 மேன் டவுன். த கேம் எண்டட் 2-2. ஒரு செல்சி நான் வந்து அந்த கேம் பார்த்து ஃபர்ஸ்ட் நானா இருக்கட்டும், பால் சைலஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து செல்சியில இந்த டிஃபென்சிவ் லைன் அண்ட் உங்க மொட்டை தலையன் சாnchez இவங்க 2 பேர் இருக்க வரைக்கும் கன்சிஸ்டன்டான ரிசல்ட் ஸ்டிச் பண்ண முடியாது. அண்ட் மரெஸ்காவும் சொல்லியிருந்தான் he was not happy with சாnchez. அவன் வந்து சாnchez திட்டுறான். ஆனா ஃபர்ஸ்ட் மரெஸ்காவை தான் திட்டணும். his substitution were abysmal. ரொம்ப மோசம். ஹாரிபிள். இப்ப நியூ கேசல் இதே சீசன் நியூ கேசல் தே வெண்ட் ஒன் மேன் டவுன் அகேன்ஸ்ட் லிவர்பூல் சாம்பியன்ஸ். ஆனா தேர் அப்ரோச் டு த கேம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த அந்த விதத்துல மரெஸ்கா வாஸ் அ பிக் டிசப்பாயின்மெண்ட். ஈவன் தே ஹேட் அ சான்ஸ். கேசமீரோ வந்து ஃபூலிஷா அவன் ரெட் கார்டு வாங்கினா அப்போ கூட ஒரு பால் கேரியர்ஸ் எல்லா பால் கேரியர்ஸும் தூக்கிட்டான். நெட்டோவை தூக்கிட்டான், பால்மரை தூக்கிட்டான். இட் வாஸ் வெரி பேட் சப்ஸ்டியூஷன். என்ன அவன் மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் ஹாரிபிள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வேற. சாnchez ஓப்பனா ஆமா. கிரிட்டிசைஸ் பண்ணான். யூசிஎல்லையும் வந்து டிஃபென்சிவ் லைன் ரொம்ப மோசம். குஸ்டோ ஆமா. மிஸ்டேக்கு. ஐ திங்க் டிஃபென்ஸ்ல ஏதோ சம்திங் ஹேஸ் டு சேஞ்ச். ஐ டோன்ட் யா. நோ வாட் பட் ஒரு ஹாரிபிளான வீக் டு ஃபர்கெட் டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா பிரென்ட்ஃபோர்டோடைய ட்ரால இருந்து யுசிஎல்ல போட்டு மரண அடி வாங்கினதுல இருந்து இந்த இப்போ மான்செஸ்டர் யுனைடெட் எல்லாரும் லாக்கர் ரூம் விட்டு வரதுக்கு முன்னாடி மரஸ்கா வந்து அவனுடைய மூளையை வந்து லாக்கர் ரூம்லேயே வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்டார்ட் ஒன்று சொல்றேன். கடைசி 25 மேட்சஸ்ல செல்சி ஹவ் லாஸ்ட் ஒன்லி 3 மேட்சஸ். அண்ட் அந்த 3 மேட்சஸ்ல 2 மேட்சஸ் வந்து தே ஹவ் கான் டவுன் டு 10 men. 1 மேன் டவுன் ஆயிட்டோம்னா ஒரு ஃபைட் அப்படின்றது வந்து இல்ல. அந்த ஃபைட் ஏன் இல்லன்றதுக்கு மேஜரான காரணமே இவன் அவன் மூளையை வச்சுட்டு வந்தது தான். நீ எஸ்டவா வில்லியம்ஸை தூக்குற ஃபைன். ஏன்னா யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் கோல் கீப்பர் இஸ் அவுட். யூ ஹேவ் டு பிரிங் ஒரு டிஃபென்சிவான ஒரு பிளேயரை கொண்டு வரணும். யுனைடெட் மாதிரி ஒரு டீமை வந்து நீ விங்ல ஸ்ட்ரெச் பண்ணா மட்டும்தான் உன்னால வந்து ஒரு கவுண்டரே பண்ண முடியும். நெட்டோ எதுக்கு தூக்குனான்றது தான் ஒரு $1 மில்லியன் ஒரு கொஸ்டின். நெட்டோவை தூக்கிட்டு நீ ஆண்ட்ரே சாண்டோஸை கொண்டு வந்து டிஃபென்சிவா, அதாவது என்ன சொல்லுது, 4 நிமிஷம் ஆயிருக்கு, ஓகே ஐ வாண்ட் டு டிரா த மேட்ச், அதுதான் என் கோல் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த சப்ஸ்டிடியூஷன் வந்து புரியவே இல்ல. 2வது பெரிய கொஸ்டின் என்னன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் பாமர் வந்து பேன் முனிக் மேட்ச்லயே இன்ஜுரி ஆயிட்டான். பட் ஒரு காமன் சென்ஸ் என்னன்னா உனக்கு வந்து யூ ஆர் நாட் ஷுர் அ பிளேயர் இஸ் 100%. கரெக்ட்டா? அந்த மாரி டைம்ல ஒரு ரெட் கார்ட் சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, நீ வந்து அந்த பிளேயர பாமர வந்து நீ சப் பண்ணுவியா? இல்ல வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்டாக்கிங் ரீசென்ட் டைம்ஸ்ல எஸ்டவா வில்லியம் பெட்ரோ தான் தி மோஸ்ட் அட்டாக்கிங் த்ரெட் ஃப்ரம் செல்சியே. இது வந்து இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு ஹாரிபிளான கொஸ்டின். நான் வந்து உடனே வந்து மரஸ்கா அகைன்ஸ்டாலாம் நான் சொல்லல.
மரஸ்கா இஸ் ஸ்டில் அ சாலிடான கோச். எனக்கு வந்து என்ன பெருசா ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா வந்து, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து வி பிளேட் அ கிரேட் கேம். வி டாமினேட்டட் த கேம். அந்த பிலாசபியே எனக்கு ஒத்துப்போகாத பிலாசபி. அதாவது அவர பொறுத்தவரையும் நீ பொசஷன் வச்சிருக்கிற அப்படின்னா, நீ கேம் டாமினேட் பண்ற. அவன் 45 மினிட்ஸ்ல யூ ஆர் பிளேயிங் 10v10. 80த் மினிட்ல தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட். அண்ட் அது டைரக்டான கோல் கார்னர். வி ஹேவ் பிகம் ஆர்சனல் அகைன். செட் பீஸ் டீம் ஆயிட்டு வரோம். இந்த சீசன் செல்சியோடைய அடிச்ச 10 கோல்ல ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 கோல்ஸ் வந்து செட் பீஸ்ல இருந்து வந்திருக்குது. ஓப்பன் கோல்ஸ் ஹேவ் ரெடியூஸ்ட். ஓகேயா? அண்ட் எனக்கு எல்லாத்தோட ரொம்ப பிரமிக்க வச்சது என்ன அப்படின்னா வந்து, அவன் வந்து இந்த 60 மினிட் வரையும், அதாவது நீ 60 மினிட்ல உன் பெஞ்ச்ல வந்து நீ $50 மில்லியன் தந்து பே பண்ண கிட்டன்ஸ் இருக்கு. மான்செஸ்டர் யுனைட்டடா எப்படியாவது பழி வாங்கிடணும்னு ஒரு வெறியோட கார்னாச்சோ இருக்கான். ஓகேயா? நீ குஸ்டோ இஸ் பேசிக்கலி எ ரைட் பேக். ஓகே. ஆமா. குஸ்டோவோட ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, அவன் இதுவரையும் கோலே ஸ்கோர் பண்ணதில்ல. அவனுடைய சீரியஸாடா. ஹி ஹஸ் நாட் ஸ்கோர்ட் அ கோல் இன் ஹிஸ் கரியர். ஓகேயா? அவன நீ வந்து கொண்டு வர. அது எங்க ஆட வைக்கிறதுக்கு? லெஃப்ட் விங் இல்லன்னா லெஃப்ட் விங் பேக். டைரிக் ஜார்ஜ் வந்து ஃபுல்லம் போயிட்டு, ஃபுல்லம் டீல் லாஸ்ட் மினிட்ல கொலாப்ஸ் ஆயி, வேண்டா புள்ளைய பெத்து காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாரி விளையாண்டுட்டு இருக்கான். கடைசி 2 மேட்சா. அவன எதுக்கு நீ கொண்டு வர? உனக்கு மார்க் கீன்னு சொல்லிட்டு பார்சிலோனா சரி அவன் இல்லையா? கிட்டன்ஸ், கர்னாச்சோ இருக்காங்க. எனக்கு அந்த மென்டாலிட்டி வந்து புரிஞ்சுக்கவே முடியல. அ சி என்சோ பெர்னாண்டஸா இருக்கட்டும், கைசேடோவா இருக்கட்டும், வெஸ்லி ஃபொஃபானா ஃபார் ஈவன் தட் மேட்டர், அவங்க எல்லாமே தே ஷோட் கேரக்டர். அதாவது டீம்ல வந்து கேரக்டர் இல்லன்னு இந்த மேட்ச் சொல்லவே முடியாது. தே ஷோட் கேரக்டர். பட் மரஸ்காவோட சிஸ்டம் தான் வந்து இட்ஸ் a பிக் ஃபெயிலியர். சரி, அங்க. கிறிஸ்பால். இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க செல் பண்ணதெல்லாம் விடுங்க. நீ ஸ்பெண்ட் பண்ணதுல உன் டீம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நீ நினைக்கிறியா? அந்த ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்ல? எனக்கு கேட்டா போன சீசனோட மோசமாயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அது நம்ம ரொம்ப போனோம்னா, அது இப்ப லீவை கோல்வில்க்கு இன்ஜுரி. அதுக்கப்புறம் லியம் டெலாப்க்கு இன்ஜுரி. அதாவது நீ மேட்ச் பார்த்து பெட்ரோ வந்து எவ்ளோ சூப்பரா விளையாண்டான்னு நீ பார்த்திருப்ப. ஜாவோ பெட்ரோ ஒத்த ஆளா வேங்க மாமா ஒத்தையில நிக்கிறேன் வாங்கடான்ற மாரி சிங்கிள் ஹேண்டடா ஒரு 3, 4 டிஃபென்ஸையும் போட்டு மடிச்சுட்டு, அவனுக்கு சப்போர்ட் இல்ல. ஹி பிளேஸ் வெரி வெல் இன் 10. பட் ஆனா ஒரு ஸ்ட்ரைக்கர் இப்ப டெலாப்புக்கு யாரும் ஃபோர்ஸி பண்ணல இன்ஜுரி ஆகும்ட்டுன்னு. பட் ஆனா நிக்கலஸ் ஜாக்சன் விட்டது ஒரு முட்டாள்தனம். அதுதான் அந்த டீம் பில்டிங் நேத்து உங்களுடைய தி கிரேட் ஜேமி கேரகர், அதாவது வாழ்க்கையில ஜேமி கேரகர் சொன்னதுக்கும் நான் ஒத்துப்பேன்டா அப்படின்ட்டு. நீ வந்து 3.5 வருஷமா 2 பில்லியன் கிட்ட செலவு பண்ணிட்டும் உன்னுடைய டிஃபென்ஸ்ல வந்து சாலபா அண்ட் டாஸ்ன்னு அண்ட் யுவர் கோல் கீப்பர் இஸ் ராபர்ட் சாnchez-னா ஏதோ இட்ஸ் a பிரச்சனை இருக்கு. terribly wrong மிஸ்டேக். யுனைட்டடுக்கு வந்து வே அப்பா. ஏன்னா அவங்க வந்து இல்ல. உங்களுக்கு பின்னாடி தான் எட்டி பார்த்துன்னு இருக்காங்க 7 பாயிண்ட்ல. இட் வாஸ் நாட் a great game to be very honest. அவனுங்க 10 மேன் போனதுக்கு அப்புறம் தான் 2 கோல் அடிச்சாங்க. ஓகேயா? அண்ட் கசிமிரோ வாஸ் ஃபூலிஷ். உன் டீமுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் தெரிஞ்சு, யுவர் டீம் இஸ் ஸ்ட்ரக்லிங், உனக்கு ரிசல்ட்ஸே ஸ்டிச் பண்ண முடியலன்னு தெரிஞ்சும், அது ஒரு தேவையே இல்லாத ஒரு டேக்கிள். ரெட் கார்டு வாங்கிட்டு போனது. பட் ஆனா நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவனுங்க வந்து ஒண்ணுமே விளையாடல. விளையாடல. ஸோ நான் தான் நேத்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்த யுனைட்டட் ஃபேன் அவன்கிட்ட சொன்னேன், நீ எங்க கேமை வச்சு எதுவும் சந்தோஷமா ஆயிடாத. இது வந்து நல்ல நல்ல அறிகுறியே இல்லன்ற மாதிரி. ஐ திங்க் இட் வாஸ் a வெரி ஆவரேஜான ரொம்ப மீடியாக்கரான ஒரு மேட்ச். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வெதரா கூட இருக்கலாம். மழை பேய் 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 பேய்ன்னு பெஞ்சிட்டு இருக்கு. அதனால மேபி அதுவும் கூட நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கும். அண்ட் டோர்கு செமையா ஆடுறான். யுனைட்டட்ல ஒரு பிரைட் ஸ்பாட் அப்படின்னு நான் பாக்குறேன்னா அது வந்து பேட்ரிக் டோர்கு. ஆமா. அசிஸ்ட் ஆமா. பண்ணா நல்லா கிராஸ் பண்றான். இஸ் ரியலி குட். ஆமா. போன வாரம் சிட்டியோட குட். பட் ஓகே. ஆமா. ஸோ இந்த மேட்ச் பத்தி பேசிட்டோம். உன்னோட மனக்கவலைகள். ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து டைட்டில் கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ். வாத்தியார் வர்சஸ் ஸ்டூடெண்டா? என்ன நினைச்ச? ஆர்சனல் டைட்டில் சேலஞ்சர்ஸா பிரிட்டண்டர்ஸா? நான் வந்து உண்மையாவே ஆர்சனல் இது வந்து வின் பண்ணணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து சிட்டி ஆர் ஸ்டிச்சிங் ரிசல்ட்ஸ், பட் தே ஆர் கேம் பழைய மாதிரிலாம் சிட்டி விளையாடுறது. இந்த கேம்ல எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு பிராக்மேட்டிசத்தோடைய உச்சக்கட்ட பெப்பை பார்த்த மாதிரி இருந்தது. அதாவது ஒரு பெப்போடைய டீம் பாலை சரண்டர் பண்ணிட்டு டிஃபென்சிவா நான் ஆடுறேன் அப்படின்றத நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல பெப்கிட். அதே மாதிரி கூடோஸ் டு ஆர்சனல். ஏன்னா ஒரு பயங்கரமான ப்ரெஷர். முக்கியமா பாராட்ட வேண்டியது ஆர்டெட்டாவுடைய ஹாஃப் டைம் சேஞ்சஸ். ஆமா, அவங்க வந்தது வந்து கேமையே திருப்பி விட்டுருச்சு. அவங்க கொஞ்சம் கிளினிக்கலா இருந்திருந்தா கேம் வின் பண்ணியிருந்திருக்கலாம் ஆர்சனல். இந்த மாதிரி மேட்சஸ் தான் வந்து டைட்டிலா இல்ல டைட்டில் இல்லையா? ஏன்னா இப்பவே 5 பாயிண்ட்ஸ் ஆயிட். நீங்க வந்து ஸ்டீம் லூஸ் பண்ற மாதிரியே தெரியல. அப்படி ஒரு ஜிங்ஸை போட்டு விட்டுறேன். ஆர்சனல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்கலாம்.
வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச் இது. நான் நான் ஆர்சனல் ஜெயிக்கும்னு தான் நெனச்சேன். மொதல்ல. ஆனா மெரினோ, ட்ரொசார்ட பார்த்தோனே ஓகே ஒரு ஹராம் பால் ஆவப்போதே அப்படின்னு நெனச்சேன் ஆமா. ஃபர்ஸ்ட்டு. மாடுவேக்கே ரொம்ப நல்லா ஆடியிருந்தான். அடுத்து வந்து வில்லியம் சலீபாவ ரொம்ப அவசர அவசரமா ரஷ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. அ நீ யோசிச்சு பார்த்தன்னா, அந்த மஸ்கேரா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். ஆமா, ஆமா. இ ம வில்லியம் சலீபாவ அவங்க மிஸ் கூட பண்ணல. நல்ல நல் ம். அ அப்படி இருந்தவன அ பெஞ்ச் பண்ணிட்டு, திரும்பி வில்லியம் சலீபாவ வந்து ஹி டிட்ன்ட் லுக் மேட்ச் ஃபிட். அவனோட ம். அந்த பொசிஷனல் மிஸ்டேக்கால பாரு ஹாலாண்ட் டக்குன்னு போனா ஃபர்ஸ்ட் ஒரு கோல். கோல் அடிச்சான். ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஒரு 4 பாஸா டூ கோல் தட்ஸ் இட். அவ்வளோதான். அவ்வளோதான். ஆ இன்னொன்னு வந்து அவங்க வந்து ஓகே ஹாலாண்ட எடுத்துட்டாங்க. தே ஹேட் மோர் டிஃபென்சிவ் சப்ஸ். ஆக்கேவ கொண்டு வந்தாங்க. ஆர்சனல் வந்து அதுக்கு ரிட்டர்னா மார்டினெல்லி அவங்கலாம் கொண்டு வர 10 மினிட்ஸ் ஆச்சு. நான் ம். நிஜமா சொல்றேன். வேற எந்த ஒரு டாப் மேனேஜரா இருந்தாலும், அந்த டிஃபென்சிவ் சேஞ்ச பார்த்துட்டு டக்குன்னு அட்டாக்கிங் சேஞ்ச் கொண்டு வந்திருப்பான். ஏன்னா அவங்க தே டோன்ட் ம். ஹேவ் அ ஃபார்வர்ட். கடைசியில ம். கூட பால வச்சுக்கணும் நிக்கோ கொன்சாலஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. நிக்கோ ம். கொன்சா இதே தான் நான் சாரி கட் ஆஃப் பண்ணதுக்கு. பட் இதே ம். தான் மரஸ்கா கிட்டயும் நான் பார்க்குறேன். நீ ஆல்ரெடி 2-0 டவுன். ஓகேயா? யூ ஹேவ் நத்திங் டூ லூஸ். ஈவன் இஃப் கரெக்ட். தே ஸ்கோர் அனதர் கோல், யூ ஆர் கோயிங் டூ லூஸ் எனிவே. ம். நீ வின் பண்ண வைக்கணும் அப்டின்னா, உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாக்கர் ஆன் த ஃபீல்ட் உனக்கு தேவைப்படுது. இதுக்கு ஏன் வந்து அவ்ளோ தயக்கம்? ஏன் வந்து அவ்ளோ ஹெசிடேஷன்? இல்ல. ஆனா, ஒரு ப்ரூவன் கோல் ஸ்கோரர் வச்சு, அவன வந்து அவனுக்கு ஃபீடே பண்ணாம, ம். மொத்தமா வந்து இந்த சீசன் ஃபுல்லா ஆர்டெட்டா வந்து 6 ஆர்சனல் வந்து 6.3 எக்ஸ்ஜி தான் கிரியேட்டே பண்ணியிருக்காங்க. அதுல 10 கோல் ம். அடிச்சிருக்காங்க. புரியுதா? ம். ஸோ, அவங்க கியோக்கரஸ் வந்து அ அவன வந்து ஸ்டாவ் பண்ண வச்சுட்டுருக்காங்க. ஒரு த்ரூ பால் இல்ல. ஓடகார்ட மிஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது, இதுக்காக. ஏன்னா, உங்க எஸ்ஸே நல்லா மிட்ஃபீல்டர்ஸ் ஃபுல்லா விளையாண்டான் ஓடேகார்ட் பொசிஷன் ஆக்சுவலி. எஸ்ஸே செகண்ட் எசே ஹாஃப்ல செமையா ஓடேகார்ட் ஆடுனான். அ பட் ஆர்சனல் டிசர்வ் டு வின்னுன்னு எனக்கு சொல்ல தோணல. ஃபேர் ரிசல்ட்ன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு இல்ல. லிவர்பூல் ஃபேனா பயஸ்டா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஆர்சனல் டிசர்வ் டு வின்னுன்னு ஒரு பாயிண்ட்ல கூட தோணல. அண்ட் அ. நீ கிளியர் கட்டா நீ பார்த்தன்னா டோனருமாவோட எஸ்ஏவோட ஒரு ஷாட் ஒண்ணு. அதுக்கப்புறம் மார்டினெல்லி கோல். இத தவிர வந்து அ. பெருசா ஆர்சனல் எதுவும் கிரியேட் பண்ணல. பார்ப்போம். ஆர்சனல் வந்து ஐ திங்க் 5 பாயிண்ட் கேப் அடுத்த வாரம் நியூ கேசலோட. ஆ அ சிட்டியோட அவங்க ட்ரா. லிவர்பூலோட அ. தோத்துட்டாங்க. இது போன ம். சீசன் வந்து லிவர்பூலோட ட்ரா, சிட்டியோட வின்னே பண்ணிட்டாங்க. ஸோ தி ரிசல்ட்ஸ் ம். ஆர் ம். அ யாஹ்! போன சீசன் இம்ப்ரூவ் ஆகல. பட் அகைன் இட்ஸ் அ லாங் லீக். வி நெவர் நோ வாட் வில் ஹேப்பன். பட் எனக்கு வந்து இந்த இந்த வாட்டி எனக்கு புடிச்ச மேட்ச்சு டாட்டன்ஹாம் அண்ட் பிரைட்டன். நான் உண்மையாவே தரோவா என்ஜாய் பண்ணேன். நான் எதேர்ச்சியா அந்த மேட்ச் போட்டேன். ஏன்னா போன வருஷம் சரியான மேட்ச் 3-2 மேட்ச்சு. அ ஆமாமாமா. அ அது செம்மையா தாமஸ் பிராங்க்குக்கு வந்து ஓகே இதுதான் டாட்டன்ஹாம் அப்படி ரியல் டைம் ஃபீலிங் வந்து கடைசி ஒரு 2 மேட்சா அவருக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. பிரைட்டன் பத்தி சொல்லியே ஆ. ஆகணும். அவனுங்க என்னதான் பிளேயர்ஸ் வித்தாலும், என்னதான் பிளேயர்ஸ் புதுசா வாங்குனாலும், தே ஆர் ஷோயிங் அப் அட் தி ரைட் டைம் அண்ட் ஒரு பயங்கரமான கேம் நேத்து. அவங்க பிரைட்டன்ல யாரு வந்தாலும் ஒரு பிரஷரே இல்லாம ஆடுறாங்க பாத்தியா? ஏதோ ஆமா. பிரீமியர் ம். லீக்ல காலகாலமா ஆடுன மாரி ஆடுறாங்க. ஆமா. அந்த ஆமா, குரூடாவா ஆமா. இருக்கட்டும், அந்த அயாரி மின்டே. அடிச்ச கோலு. ஆமா. மின்டே போன சீசன் அவன் போன சீசனே இந்த சீசன் ம். பின்றான் அவன். அந்த அயாரி அடிச்ச ஷாட் எங்கிருந்தோ அடிச்சான் ஷாட்டு. ம். வ விக்காரியோ கை மேல தான் போது ஒண்ணுமே பண்ண முடியல விக்காரியோவால. ஆமா, அந்த அளவுக்கு ஆமா. அவங்களுக்கு அந்த சேலும் நல்லா பண்றாங்க. இந்த மாரி சேல் பண்ணிட்டும் தே ஆர் வெரி சஸ்டெய்னபிள் ம். மாடல். ஐ திங்க் பெஸ்ட் ரன். அவங்களும் போன்மவுத்துக்குள்ளயும் பட் ஆனா தே ஆர் வெரி அன்லக்கி வித் த ரிசல்ட்ஸ் வெரி லேட்லி. ஏன்னா ஐ திங்க் தே ஆர் 15தோ 16தோ தான் டேபிள்ல இருக்காங்க. அது எல்லாமே பிகாஸ் ஆஃப் இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கோ, செகண்ட் வீக்கோ ஃபுல்லாமோட ஆடும்போது 96த் மினிட்ல கன்சீட் பண்ணாங்க. கன்சீட் பண்ணிட்டாங்க. அ முனிர். போர்ன்மத்தோடையுமே இட் வாஸ் எ வெரி வெரி க்ளோஸ் மேட்ச். ம். ஆனா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் சிட்டி வின் பண்ணிட்டாங்க டாட்னம். ஸோ பெரிய பெரிய டீம்க்குலாம் தே ஆர் ஷோயிங் அப். பிரைட்டன் நல்லா. ம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாட்னம் வந்து 2-0 டவுன் போயுமே, ஓகே ரெசல்யூட்டா இவங்க வந்து கம்பேக் தர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற அப்படின்ற ஒரு இம்ப்ரஷன தாமஸ் ஃபிராங்க் வந்து 5 வாரத்துல கொண்டு வந்துட்டான். ஐ திங்க் தட் இஸ் அ ரியல் சக்சஸ் ஃபார் தாமஸ் ஃபிராங்க். எனக்கு டாட்னம் கிட்ட ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து, அவங்களுடைய ஸ்குவாட் டெப்த் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இப்போ ரிச்சார்லிசனுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா, இன்னும் சொலான்கே சொலான்கே இன்ஜூரில இருந்து இருக்கான். இப்பதான் ம். வந்திருக்கான். இவன் வேற இருக்கிறான். ஜுவென்டஸா பிஎஸ்ஜில இருந்து கோலோ முவானி. கோலோ முவானி கோலோ இருக்கான். டெல் முவானியும் இருக்கான். டெல்லு கூட ஃபார்வர்ட் அ ஆடுவான். டெல் இருக்கிறான். ஜாவி சிமன்ஸ் இருக்கிறான். ஸோ ஐ திங்க் தே ஆர் அட்டாக்கிங் டெப்த் வந்து இது. ஆனா ஜாவி சிமன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கால் அவுட். அவன் கேம்க்குள்ள சூப்பரா. வந்ததுலருந்து இட் வாஸ் அ அமேசிங் இல்ல கேம். போன வாரம் வெஸ்ட் ஹாமோட கூட பின்னிட்டான். ம். அவன் வந்து ஃப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பிரீமியர் லீக்ல ஆடுறான்னே சொல்ல முடியாது. அவ்ளோ ஆமா. பயங்கரமா ஆடுறான் சாவி சிமி. பட் ஆனா அந்த மேட்ச் ரொம்ப எண்ட் டூ எண்ட் அண்ட் குட். ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி ஃபேர் ரிசல்ட் 2-2. 2-2 தாமஸ் ஓகே. ஃபிராங்கோடைய டீம் வந்து ஐ திங்க்
இட் வில் ஒன்லி கெட் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் சாம்பியன்ஸ். வந்து சாம்பியன்ஸ் லிவர்பூல் பத்தி பேச போறோம். பட் சரி, நீ பெருசா சொல்லு, ஹானஸ்டா சொல்லு. லிவர்பூல் லக்கியா, லக்கி இல்லையா? இல்ல எப்படி பாக்குற இவ்வளோ லேட் கோல்ஸ்ல என்ன பாக்குற நீ ஆஸ் எ சி செல்சி ஃபேனா? காலங்காலமா ஒரு சாம்பியன்ஷிப் டீமுக்கும் ஒரு செகண்ட் பிளேஸ் டீமுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா யுவர் எபிலிட்டி டு வின். சீசன் கடைசியில வந்து நீங்க வந்து 5 லக்கி கோல்ஸ் அடிச்சு சீசன் வின் பண்ணன்றது கதெல்லாம் இல்ல. ஆன் த டே வின் இஸ் அ வின். அண்ட் நிறைய பேர் லக்கின்னு சொல்லுவாங்க, என்னால புரிஞ்சுக்க முடியல. சஸ்டெயின்டு பிரஷர்ல தான் நீங்க கோல் அடிக்கிறீங்க, கரெக்டா? அண்ட் உங்களுக்கு சஸ்டெயின்டு பிரஷரை அப்சர்வ் பண்ணிட்டு வேண்டைக்கு, கொனாட்டே அவங்கலாம் அவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், இது வந்து லக்குன்னு சொன்னா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஸ்டாண்ட் அவுட்டா ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தெரியுது எனக்கு. என்னை பொறுத்த வரையும் எனக்கு ஆனா வேற கொஸ்டின் இருக்கு. வேர்ட்ஸ் இருக்கிற இடத்துல வேற யாரா இருந்தாலும் அதே அவனுடைய அவுட்புட் தான். வை ஸ்டில் பிளே வேர்ட்ஸ்? அது ஒரு கொஸ்டின் இருக்கு. வந்து இதை நான் எப்படி அப்சர்வ் பண்ணேன்னா, நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து வேர்ட்ஸ் டெஃபினெட்லி நீட்ஸ் டைம், இட் டெஃபினெட்லி நீட்ஸ் டைம், எவ்ரி ஒன் அக்ரீஸ். பட் ஆனா ரொம்ப முட்டு தராங்க, அது என்னால ஒத்துக்க முடியல. அதாவது வந்து கேம் வந்து அப்படியே அவனுடைய அந்த பாஸ் ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு நான் எதுவும் பார்க்கல. அந்த இடத்துல ஒரு நேத்து சொபோஸ்லே தான் அண்ணா நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல. ஆமா, கரெக்டா? சோபோஸ்ல தான் அண்ணா. வேர்ட்ஸ் வந்து அவன் வேர்ட்ஸ் என்ன பண்ணானோ ஈக்குவலா அதுதான் பண்ணிட்டு இருக்கான், கரெக்டா? எனிஒன் ஹூ சேஸ் லிவர்பூல் இஸ் லக்கி, ஐ டோன்ட் திங்க் யூ கேனாட் கெட் லக்கி 5 மேட்சஸ். எனக்கு அதுதான். ஓ, இந்த வேர்ட்ஸ் கேள்விக்கு வருவோம். வேர்ட்ஸ் வந்து நான் வேர்ட்ஸுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆனா ஐ திங்க் ஸ்லாட் இஸ் ஸ்டில் ட்ரைங் டு ஃபைண்ட் த பெஸ்ட் பொசிஷன் ஃபார் வேர்ட்ஸ் ஆடினா சப்போஸ்ல ரைட் பேக் ஆடினான். ஆனா இந்த மேட்ச் கார்னர் பிராட்லி வந்துட்டான். ஏன்னா கார்னர் பிராட்லி ஓவர்லேப் ஆவான், நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பிளேயர், நல்ல பொசிஷன்ஸ் மூவ் ஆவான். சப்போஸ்ல நேச்சுரல் ரைட் பேக் இல்ல. இதுல கூட கேக்போ வெளியே போயிட்டு வேர்ட்ஸ் உள்ள வந்தான். பேர் லிவர்கூசனுக்கு ஃப்ரீ ரோல் வேர்ட்ஸுக்கு. ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது அவனுக்கு. நேத்து சப்பாரா தான் இருந்துச்சு. ஒரு 1-on-1 கூட மடிச்சு மிஸ் பண்ணிட்டான். ஃபுட்பால் இஸ் ஆர்ட், வேர்ட்ஸ் பாசஸ் ஆர் செக்ஸி அப்படின்லாம் சொல்லி நான் வந்து அவனுக்கு முட்டு கொடுக்க விரும்பல. சப்பார் பெர்ஃபார்மன்ஸஸும் இருந்திருக்கு and we have to agree. ஆனா he has shown glimpses of brilliance. அது டோட்டலி ஜஸ்டிஃபையபிள். அவன் வந்து பேஸுக்கு வந்து கண்டிப்பா செட்டில் பண்ணணும். ஒரு ஹாவர்ட்ஸ்க்கு ஸ்டார்டிங்ல என்ன ப்ராப்ளம் இருந்ததோ சீரியஸா, அதை நான் இப்போ வேர்ட்ஸ்க்கு நான் பாக்குறேன். பட் ஒரு ஹாவர்ட்ஸா ஆயிடக்கூடாது அப்படின்னா வேர்ட்ஸை வந்து நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ரமேஷ் சுரேஷ் மாதிரி ரைமிங்கா இருக்குடா நீ சொல்றது. ஒரு ஹாவர்ட்ஸ். சோ எவர்டன் வந்து எனக்கு எவர்டன் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த அட்டாக்கிங் பில்டப் சொல்றோம் தெரியுமா, அது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. கிரீலிஷ் வந்து கொஞ்சம் நல்லா சிரிச்சுட்டு ஆடுறது. அவன் வந்து அந்த பழைய ஆஸ்டன் வில்லால இருக்கும்போது வந்து ட்ரிபிள் பண்ற மாதிரியே தெரியாது, ஆனா டக்குன்னு மடிப்பான்ல. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் அப் ஆறான். அண்ட் அவன் பேர் என்ன மறந்துட்டேன். எண்டாய். லாஸ்ட் சீசன்ல இருந்து அவனை பார்த்துட்டு வரேன். எனக்கு ரொம்ப திருச்சி வாங்கினா நல்லா இருக்கும். அவனதான் வாங்குவாங்க தடிச்சிட்டு இருந்தடாடா. கடைசியில போயிட்டு கிட்டன்ஸ்ன்றானுங்க, எவனையோ சொல்லிட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு பிரீமியர் லீக் ப்ரூவன் பொட்டன்ஷியல் பிளேயரா கூட அவன்கிட்ட ஸ்பீட் இருக்குது. அந்த அட்டாக்கிங் பாக்ஸ்ல எங்க இருக்கணும் சென்ஸ் அவனுக்கு இருக்குது, எங்க பால் வருது, அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் விட்டானுங்க. ஆனா எவர்டன் ரெலிகேஷன் பேட்டில் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பெட்டோ கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரைக்கரால் ரீப்ளேஸ் பண்ணானா நல்லா இருக்கும். ப்ரொமோட்டட் டீம்ஸ் பத்தி பேசியே ஆனோம். ஏன்னா ஒரு லாஸ்ட் 3 சீசன்ஸா வந்து ப்ரொமோட்டட் டீம்ஸ் வந்து ரெலிகேட் ஆறது அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அப்சர்வேஷன் ஆயிடுச்சு, ஒரு ஃபார்மேட்டே ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும் சரி, இந்த பிரீமியர் லீக் அடாப்டபிலிட்டியா இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு டஃப்பான ஒரு சீலிங் இருக்கு. இந்த சீசன் வந்து சண்டர்லாண்ட், பர்ன்லி அண்ட் லீட்ஸ் 3 பேருமே வந்து ஒரு ப்ராமிசிங்கான சைன்ஸ். அண்ட் இந்த வீக் ரிசல்ட்ஸுமே ரொம்ப ஃபேவரபிளா வந்திருக்கு 3 டீம்ஸுக்கும். நான் நீ சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த மேல வர டீம் அப்படியே கீழே போயிடுவாங்க அப்படின்னு. சண்டர்லாண்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஹோப் இருந்துச்சு. ஏர்லி சைன்ஸ் வந்து அப்படிதான் இருக்கு. லீட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. தே காட் தேர் ஃபர்ஸ்ட் வின் அண்ட் சம வின் அகைன்ஸ்ட் வுல்ஸ் அண்ட் கம்பேக் ஆல்சோ. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கோல் அவங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ கிக் கோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லீட்ஸ் ஆனது கால்வர்ட் லூயின் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டான். ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்ட் அந்த சண்டர்லாண்ட் வந்து சொல்லி ஆகணும் 33rd மினிட்ல they got the red card. அந்த நான் வச்சிருக்கேன் வேற இந்த வாரம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வாரம்டா. கோல் பாமரை புதுசா வாங்கி கேப்டன் வேற பண்ணடா. அவன் 10 நிமிஷத்துல போயிட்டான். ராபர்ட் சான்சஸ் என் கோல் கீப்பர் -4 முடிஞ்சது. பர்ன்லியும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட டீசென்டான டிரா. ஆனா இந்த கேம் வீக் 5ல நீ பாத்துன்னு வச்சுக்கேன், எவ்வளவு லாங் ரேஞ்ச் கோல்ஸ் தெரியுமா. அந்த பிரைட்டன் நம்ம லீட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரூஜிக்கும் எவனோ ஒருத்தன் ஃப்ரீ கிக் அடிச்சான். அது நிக்கோ வில்லியம்ஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டுக்கு, அது செம கோல். மேட்டி கேஷ் சண்டர்லாண்டோட அடிச்சான் 63வது நிமிஷம். இது ஆஸ்டன் வில்லா ஸ்கோர் தேர் ஃபர்ஸ்ட் கோல். இப்பதான் 5வது வாரத்துல முதல் கோல் 30 yardsல இருந்து டம்மான்னு ஒரு ஷாட் மேட்டி கேஷ்.
ஸோ தேங்க் யூ ஆல். இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க எங்களோட. எப்படி நாங்க கன்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. வேற எந்தெந்த மாரி டாபிக் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லுங்க. சும்மா ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள பார்த்தா க்ளோஸ் டூ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தான் எங்களுடைய எல்லா தேங்க்ஸுமே. கன்டின்யூ பண்ணுங்க உங்க சப்போர்ட்ட. Instagramல எங்க பேஜ போய் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு ஒரு எக்ஸைட்டிங் எபிசோடோட நாங்க வந்து வில் கம் பேக் டு யூ. ஸோ ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக். தேங்க் யூ. பை.